ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. நிறைய பேர் என்னென்னா, சார் என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் வச்சு நான் ட்ரேடிங் பண்ணலாமா, என்னால் ட்ரேடிங் பண்ண முடியுமா, மொபைல் ஃபோன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் மட்டும் போதாது அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் 2-3 மாதமாக மொபைல் ஃபோனில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக உண்மை அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு சிலர் மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு அந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்க்கு சந்தோஷப்பட்டுக்குவாங்க. எனக்கு இந்த ப்ராஃபிட் இன்றைக்கி இவ்வளோ வந்துடுச்சு, ஒரு நாளைக்கு 3000 வந்துடுச்சு, ஒரு நாள் 4000 வந்துடுச்சு, என்னால் மொபைல் ஃபோன் வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுல சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. வாங்க நம்ம வீடியோக்கு போய்ட்டு கொஞ்சம் டீப்பாக இதை பற்றி, மொபைல் ஃபோன் மட்டும் போதுமா, ஏன் மொபைல் ஃபோன் மட்டும் பத்தாது, அது கூட என்னென்ன வேணும் அப்படின்றத டீப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஃப்ரீ வெபினாரில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எவ்ரி வீடியோஸ்க்கு நம்ம 1000 லைக்ஸ்க்கு மேலே நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் சிஸ்டத்துக்கும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது உங்களால் மொபைல் ஃபோன் இருந்தது அப்படின்னா, சார் என்கிட்ட வசதி இல்லை, என்னால் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு ஆர்வப்படுறேன், அதனால் என்னால் வசதி இல்லை அப்படின்னு, என்னால் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற டேப் ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, சார்ட் ரீடு பண்ண கற்றுக்கணும். நம்ம ஒரு சார்ட் ரீட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் மொபைல் ஃபோனில் ட்ரேடிங் பண்ண சொல்ல என்ன மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு டைம் ஃப்ரேம் என்ன சூஸ் பண்ணிட்டாங்க, 1 மினிட் டைம் ஃப்ரேம் அப்படின்னா, அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய மனசு எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன டிசிஷன் எடுக்குதோ அது மேலேயே ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் நான் போட்டிருக்கேன். ஓகே, இது 10 நிமிஷம் டைம் ஃப்ரேம், இது நம்ம சிஸ்டமில் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அதே நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்க சொல்ல, இது 1 மினிட் டைம் ஃப்ரேம், இது மேலே போகிற மாதிரி காமிக்கும் உங்களுக்கு. இது இந்த டைம் ஃப்ரேம் மேலே போகிற மாதிரி காமிக்கும். நீங்கள் தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு நேரிடும். ஸோ அதனால் மொபைல் ஃபோனை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க, பரவாயில்ல. நான் என்னென்னு சொன்னேன், எடுத்த உடனே இப்போ நாங்களாம் யூஸ் பண்ணுறோம் 4 மானிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 4 மானிட்டர் நீங்களே வாங்கிங்க. பெரிய இப்போ 42 இன்ச் எல்லாமே பெரிய மானிட்டர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அதாவது டேப் கூட வாங்கிக்கோங்க. டேப் என்ன மிஞ்சி போனால் 7 இன்ச்சஸ் டேப் இருக்குமா, டேப் கூட வாங்கிக்கோங்க. டேப்பில் அனலிசிஸ் பண்ணுங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும். அதாவது டே சாட்லேயும் சரி, அல்லது 4 ஹவர்ஸ் சாட்லேயும் சரி, 1 ஹவர் சாட்டில், 15 மினிட் சாட்டில், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அனலிசிஸ் பண்ணுங்கள். அதாவது அதில் எந்த ஆங்கிளில் ப்ரைஸ் போகுது, மேலே போதா, அப் ட்ரெண்டில் போதா, கீழே போதா, எங்கே விஷயம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு அனலிசிஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இன்ட்ராடேக்கு ஒரு கிளியராக டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது தவிர மிச்சப்படி மொபைலில் ட்ரேட் பண்ணக்கூடாது, மொபைலில் ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. நிறைய பேர் நினச்சிக்க மொபைலில் ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சார்ட் ரீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மொபைல் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நான் சொன்ன நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மொபைலில் ட்ரேட் பண்ண எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு சார், நான் ரெகுலராக மொபைலில் தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. மேபி லக்கிலே ஒரு 2 மாதம் 3 மாதம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். டோட்டலாக ஒரு 3 மாதம் ப்ராஃபிட்டை மேபி என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரே நாளில் அந்த 3 மாதத்தோட ப்ராஃபிட் ஒரே நாளில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியாது, மேபி என்ன காரணத்துக்காக ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குன்றது தெரியாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச செகண்ட் ஹேண்ட் டேபோ அல்லது செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்போ இல்லை செகண்ட் ஹேண்ட் பிசி, உங்களால் ரொம்ப கம்மி பட்ஜெட், இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள நல்ல சிஸ்டம் கிடைக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஹை ப்ராசஸர், ஹை ரேம், அப்படி இது குவாலிட்டி வேணும், இப்படி குவாலிட்டி வேணும், எதுவும் ரொம்ப ஹியூஜாக கேபிட்டல் செலவு பண்ணாதீங்க. ஸ்மாலாக சின்னதாக முன்னேறுங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஸ்மாலாக இருக்கட்டும். எடுத்தவொடனே பெரிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பெரிய லார்ஜ் அமௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்னா நான் கோடிக்கணக்கில் பணம் வேணும், லட்சக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்வாங்க. அவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் இருந்தால் ஏன் ட்ரேடிங்க்கெல்லாம் உள்ளே வராங்க? ஓகே, ஸோ பணம் இல்லை, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாம் உள்ளே வராங்க.
ஸோ அது என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட இருக்க கேபிட்டல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கற்றுக்கணும். நிறைய பேர் என்ன ட்ரேடிங்னு எடுத்தவொடனே ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனிங்க. அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 6 மாதம் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத கற்றுக்குங்க. கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.